சீமான் இருக்கும் புகைப்படம் நான் தான் எடிட்டிங் செய்து கொடுத்தேன் என்று திரைப்பட இயக்குனர் ராஜ்குமார் வெளியிட்ட கருத்து தமிழகத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மேலும் ஒரு பரபரப்பு சீமான் மீது குற்றச்சாட்டாக எழுந்திருக்கிறது. புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் அருமைதாசன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது சீமான் என்னிடம் வந்து தலைவருடன் அதாவது பிரபாகருடன் இருக்கும் புகைப்படத்தை எடிட்டிங் செய்து கொடுக்குமாறும் அப்படி செய்யப்பட்ட படத்தை எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பி வைக்குமாறு கூறினார். ஆனால் நான் செய்து கொடுக்கவில்லை, ஆனால் வேறொரு படத்தை நான் எடிட் பண்ணி செய்து கொடுத்தேன் என்று அவர் தெரிவித்தார். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். தாஸ், உங்களிடம் சீமான் என்ன படத்தை எடிட் செய்து கொடுங்கள் என்றாரு. நீங்க அவருக்கு என்ன படத்தை எடிட் பண்ணி செய்து கொடுத்தீங்க? எதற்காக அவர் உங்களிடம் வந்து படத்தை எடிட் பண்ணி செய்ததற்கு கோரிக்கை வைத்தார்? வணக்கம். சீமான் வந்து தம்பி பட பதிவுக்காக ஒளிப்பதிவுக்காக படத்தை இங்கே எடுக்கிறதுக்காக புதுச்சேரிக்கு வரும்பொழுது எனக்கு பழக்கம். அண்ணன் லோக ஐயப்பன் வழியாக அவர் மூலயமா தான் விஜய் சங்கர் அண்ணன் மூலமா நான் போயிட்டு அவரை பார்க்குறேன், அவர் கூட பழகிறேன். ஸோ நானும் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணுற மாதிரியான ஒரு ஒளிப்பட நிலையம் வச்சிருக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப பற்றோட நம்ம மக்கள் மீது நடத்தப்படுகிற இனப்படுகொலை எதிர்த்து பயங்கரமாக நான் வந்து இன உணர்வோடு நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யார் மூலியமாவது ஒரு தீர்வு கிடைக்காது அப்படின்னும் போது அண்ணன் இது மாதிரி எல்லாம் செய்யும் போது சீமான் அண்ணன் அவரை பின்பற்றி அவர் கூட போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம்லாம் போடப்பட்டது. புதுச்சேரி சிறையில் தான் இருந்தார். அவருக்கு வந்து நாங்கள் தேவையான உணவுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் வந்து இங்கே தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த காலகட்டம் அப்போ பார்த்தீங்கன்னா மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் வெளியாக இருந்தது. அதில் வந்து ஒரு பாட்டு வந்து படம் வெளிவரதுக்கு முன்னாடியே வெளிவந்துச்சு. பேசாம இருந்து நம்ம போன மட சூடு சொர்ண மறந்து அப்படின்ற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடலை வந்து நம்ம வந்து அண்ணனுடைய புகைப்படம், சீமான் அண்ணனுடைய புகைப்படம், ஈழப்படுகொலை காட்சிகளில் இதை மாதிரி அந்த நம்ம இருக்கிற அந்த இதெல்லாம் போட்டு ஒரு காணொலியா, அதாவது இப்போதைக்கு சொல்லணும்னா மோஷன் வீடியோ மாதிரி நான் பண்ணி கொண்டு போயிட்டு அவர்கிட்ட காட்டினேன். ஒரு டிவிடி பிளேயர் மாதிரி இருக்கும் அது. அதில் டிவிடியை போட்டு அவர்கிட்ட காட்டினேன். அப்போ வந்து அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்க அப்படின்லாம் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சூழலில் வந்து நீ வந்து இந்த இதெல்லாம் பண்ணுற, நான் வந்து ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஃபோட்டோஷாப் கடை வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணதே அவர் தான். அது வந்து எல்லாமே என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கு. அவர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அப்போது அந்த சூழலில் கேட்டது தான் அது. தலைவரோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ பண்ணி தரணும் அப்படின்னாரு. நெட்டில் என்கிட்ட தலைவர் படம் இல்லை, நெட்டில் கிடைக்கிறதெல்லாம் இமேஜ் ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும்ண்ணே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஃபோட்டோ வந்து எங்கேயும் இல்லாத மாதிரி இருக்கணும், தனியாக எடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நாங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டது. அப்போ வந்து எனக்கு வந்து அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்கிட்ட அப்போல்லாம் வந்து இணையம் வந்து ரொம்ப பரவலாக இல்லை, இமேஜஸ்லாம் ரொம்ப ரெசல்யூஷன் கம்மியாக கிடைச்சிது. அதனால எனக்கு பண்ண முடியல. இன்னொரு சமயம் அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு 2010 வாக்கில் மாவீரர் நாளுக்கு நான் வந்து தலைவர் பக்கத்தில் அண்ணன் நிற்கிற மாதிரி நான் தான் முதல்ல பண்ணி பதாகையா வச்சிருந்தேன் நான் அங்கே புதுச்சேரியில். அது ரொம்ப நல்லா இருக்கு, அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடி கேட்டதான் பண்ண முடியலையே, சரி இதாவது அண்ணனுக்கு பண்ணி கொடுப்போமேன்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அதை வந்து எல்லாருக்கும் அனுப்பி அந்த படம் தான் வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த படம் இருக்காது, இன்னும் நெட்ல பாத்தீங்கன்னாலும் அந்த படம் கிடைக்கும். இது வந்து என்கிட்ட கேட்டது வந்து அண்ணன் உண்மை, அதுல வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அது என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி தலைவரோட நான் இருக்கிற மாதிரி வச்சு பண்ணி தர முடியுமா நோக்கத்துக்கு கேட்டாருன்னு. அப்ப ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு பொறி தட்டுச்சா? ஏதாவது எனக்கு அது மாதிரி எல்லாம் இப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்ப தெரியலங்க ஐயா. அவர் கேட்கும் போது அதை வந்து ஒரு பற்றோட, இப்ப நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட நம்ம நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ நம்ம கேட்போம் இல்லையா, அப்படிதான் கேட்கிறாருன்னு நான் நினைச்சேன். அது இப்படியாக ஒரு வலைப்பின்னல் இருக்கும் அதுக்கு பின்னாடின்றது நான் அப்போ எதிர்பார்க்கல. இப்போ எனக்கு இப்ப கேட்டிருந்தா கண்டிப்பா நான் வந்து தெரிஞ்சிருக்கேன். அப்போதைக்கு வந்து நான் ரொம்ப பற்றோட இருந்தேன் அவர் மேல, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் மேல. அப்போ வந்து கேட்கும்போது எனக்கு அது தவறா தெரியல. தலைவரோட இருக்கும்போது எனக்கு தேடணும், நான் பண்ணி கொடுக்கணும்னு ஆர்வமா இருந்தேன். பட் எனக்கு வந்து அவர் கேட்ட இது வந்து எனக்கு அப்ப கிடைக்கல. எங்கேயுமே இல்லாத மாதிரி அவரோட நான் இருக்கிற மாதிரி யாரும் பார்க்காத மாதிரினா எப்படி எனக்கு தனியா எப்படி கிடைக்கும், எனக்கும் கிடைக்கல அது மாதிரி. ஸோ அதனால நான் வந்து அதை பண்ண முடியாம போச்சு. அதுக்கு அடுத்து வாய்ப்புல தான் நான் அதை பண்ணி கொடுத்தேன். இது மாதிரியான ஒரு படம் தான் நான் பண்ணி கொடுத்தேங்க. கூட இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் பிரபாகரன் நேர்ல பார்த்தேன், பிரபாகரன் நேர்ல போய் போட்டோ எடுத்தேன் அப்படி ஏதாவது சொன்னாரா? இல்ல அவர் பிரபாகரனை சந்திக்காமலேயே அவர் இது போல போட்டோ செய்த புகைப்படத்தை வைத்து தான் அவர் வந்து கட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாரா? எது உண்மை? ஆக்சுவலா அது வந்து அவர் வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து
ஆள் பார்த்து தான் பேசுவாருங்க. ஆள் இருக்கும்போது பேச மாட்டாரு. அது தனியா இருக்கும் பொழுது வண்டியில வரும்போது கார்ல வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு அவர் வாங்கிப்பாரு. அப்படி கேட்டதுல வந்து அவர் வந்து இந்த மாதிரி நாம கேட்டாலும் அதை பதில் சொல்றது இல்லை. ஆனா நீங்க வந்து 2009க்கு பிறகு நான் கேட்டதுல அந்த பயணப்பட்ட செய்தியை கேட்கும் போது இப்ப இந்த அளவுக்கு எல்லாம் கதையெல்லாம் நம்ம அப்ப சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாம் சொன்னதே கிடையாது. போன வந்து ஏன்னா அனுப்புனவங்க நம்ம பின்னாடி இருக்கிறாங்கன்றது அவருக்கு தெரியும். நம்ம கிட்ட வந்து அந்த வேலையெல்லாம் ஒரு இவ்வளவு கதையெல்லாம் நம்ம கிட்ட சொன்னதே கிடையாது. போயிட்டு வந்தேன், ஏன்னா அனுப்புனவங்களே நம்ம கூட தானே இருக்கிறாங்க, இங்க இருந்து தான் போயிருக்கிறாங்க. அதனால அவர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட கதை சொன்னது கிடையாது. மேடையில ஏறி தான் இவ்வளவு கதை சொல்றாரு. பட் அதெல்லாம் வந்து ஏற்புடையதா இல்லை, நம்புற தகுந்த மாதிரி இல்ல. இங்க வந்து ஈழத்தை பத்தி அந்த மாதிரி பத்தி நாம உணர்வோட பேசும்போது அதுக்கு வந்து அவரு அந்த ரியாக்ஷன் ஃபேஸ் ரியாக்ஷனே அவருக்கு வந்து அந்த அதை வந்து வெறுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடிபட்டு வர்றவங்களுக்கோ இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஏதிலிகளுக்கோ வந்து நம்ம உதவி பண்ணணும்னா அதை அனுமதிக்க மாட்டார் அவர். அதெல்லாம் எடுத்துட்டு என்கிட்ட வராத அப்படின்னுவார். இதெல்லாம் எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஒரு ஈழத்துக்காக பேசக்கூடிய ஒரு மனிதர் இந்த மாதிரி அடிபட்டு வர்றவங்களுக்கும் அங்கிருந்து அகதியா வர்றவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணணும், அவங்க இது மாதிரி உடுப்புகள் கேட்கறாங்க, அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும்னா வாங்கி வச்சிருக்கோம் போய் கொடுக்கலாமான்னா அந்த கொடுக்கறது கூட அவர் வந்து மறுக்கிறாரு, வரமாட்டாரு அப்படின்னும் பொழுது ஈழத்தை பத்தி பேசும்போது, அதாவது தனி அறையில அவர்கிட்ட தனியா பேசும்பொழுது ஈழத்தை பத்தி பேசினா புலிகளை பத்தி பேசினா அவர் வந்து முகம் மாறிடும். அதை பத்தியே அவர் பேசுறது இல்லை. உண்மையான விஷயம் அதான். இங்க போயிட்டு மேடையில போயிட்டு அவர் பண்றதெல்லாம் வந்து ஆக்சுவலா அது நடிப்பா டிராமாவா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். தனியா பேசினவங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க, பொருளாதாரத்தை இழந்து அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க. இந்த படத்தை பத்தி ஏன் நம்ம பேசுறோம்னா, இந்த படம் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தை வச்சு எவ்வளவு பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, என்னை மாதிரி எவ்வளவு இளைஞர்கள் சோ அண்ணன் வந்து உண்மையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து வேலை வெட்டிக்கு போகாம இவரே கதின்னு வந்து அதுக்கப்புறம் இவரால வந்து உண்மை முகம் தெரியப்பட்டு எல்லாரும் திரும்ப போகும்போது அவங்க வாழ்க்கையில பல தூரங்கள் அவங்க கடந்து வந்துடுறாங்க, அவங்க இளமையை இழந்துடுறாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை இழந்துடுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட போறதுக்கான சூழலை இழந்துடுறாங்க. வெறும் படம் தானே அப்படின்னு நீங்க பாக்குறது இல்லை. அந்த படத்தை வச்சு அவர் என்ன பண்ணாருன்றதுதான் கேள்வி. அந்த படத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோஷாப் ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். அதுல பாத்தீங்கன்னா அந்த தலைவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கை வந்து கரெக்டா கட் பண்ணது கரெக்டா தெரியும். அந்த நிழல் அவருக்கு தலைவருக்கு வந்து இடது பக்கம் இருக்கும், இவருக்கு வலது பக்கம் இருக்கும். எப்படி லைட்டிங் பண்ணா ஒருத்தருக்கு வந்து வலது பக்கமும் ஒருத்தருக்கு இடது பக்கமும் போகும், அந்த மாதிரி லைட்டிங் பண்ணி பண்றதுக்குலாம் அங்க வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு சூழல்ல இப்படி பார்த்து இந்த மாதிரி ஒரு நபருக்கு நம்ம வந்து எப்படி வந்து விசுவாசமா இருக்க முடியும், அவர் சொல்றதை எப்படி கேட்க முடியும் தான் பல பேர் விலகி வராங்க. அதுல நானும் ஒரு ஆள். எத்தனை வருஷம் நாம் தமிழர் கட்சியில இருந்தீங்க? கட்சியை விட்டு வெளிவரதுக்கு என்ன காரணம்? கட்சியில இருக்கும்போது அவர் உங்களுடன் நடந்து கொண்ட விதம் எப்படி? என்கிட்டன்னு இல்லை, நான் வந்து கட்சி ஆரம்பிச்ச நிலையிலிருந்து நான் இங்க இருக்கேன். புதுச்சேரியில அவரே சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி புதுச்சேரியில ஆட்சியை பிடிச்சிருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி இந்த மாதிரி தம்பிகள் எல்லாம் இருக்கும் பொழுது புதுச்சேரியில முதல்ல ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவர் பேசின வீடியோவே இருக்கு. சோ அது மாதிரி ஒரு சூழல்ல வந்து ஒரே ஒற்றை நம்பிக்கை அப்படின்னு அவங்க தம்பிகள் எல்லாம் சொல்ற மாதிரி நாங்களும் ஒற்றை நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் பேட்ச், ஆக்சுவலா நாங்க முதல் பேட்ச் அப்படி போயிட்டு அவர் பின்னாடி வந்து அணிவகுத்து அண்ணன் சொன்னா போதும் அண்ணனுக்காக என்னவும் செய்வோன்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் நாங்க நின்றுட்டு இருந்தோம். அப்ப எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மீறி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அண்டா ஒன்னெல்லாம் அடவு வச்சு எல்லாத்தையும் பண்ணி தான் நம்ம வந்து போராட்டங்கள் அண்ணன் வெளியில இருந்து இது மாதிரி எல்லாம் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் சிறையில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு போஸ்டர் அடிச்சோனாங்க. இந்த மாதிரி சிறையில சிறையில புலி இத்தனாவது நாள்னா போஸ்டர் அடிச்சு பேனர் வச்சு புதுச்சேரி முழுக்க ஒரு பெரிய எழுச்சியா இருந்தது. புதுச்சேரியில ராஜபக்சே வருகையை கண்டிச்சு ஒரு மிகப்பெரிய முழு அடைப்பை நம்ம வந்து ரொம்ப வீரியமா பண்ணி காட்டணும். அதையெல்லாம் பாராட்டினாரு. சோ இப்படி வீரியமா போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய உண்மை முகம் வெளிப்பட ஆரம்பிச்சது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இங்க வரக்கூடிய பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம் கேட்டா, அது ஏன் இப்படி நடந்துகிட்டீங்கன்னு கேட்டதுக்கு கல்யாணம் பண்ணதான் கேட்டேன்னா அதுல என்னுடைய எதிர்கேள்வி, எங்க கட்சிக்கு வர பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ண கேட்கலாம், நீங்க கல்யாணம் பண்ண கேட்டதாவே இருக்கட்டும், கட்சிக்கு வர பொண்ணை எப்படி நீ கல்யாணம் பண்ண கேட்கலான்ற மாதிரி எல்லாம் கேட்டு அந்த நடவடிக்கை எனக்கு உண்மை முகம் வெளிப்பட்டு போகதான் சரி நம்ம வெளியே வந்துருவோம் அப்படின்னு நம்ம வெளியே வந்தது. வேற ஒன்னும் காரணங்கள் இல்லை. அவருடைய இந்த உண்மை முகம் வெளிப்பட்டு போனதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கமா இருந்தது. அவருடைய நடவடிக்கை சரியில்லை. அவரு மேடையில ஒண்ணு சொல்றதும் கீழே இறங்கி ஒண்ணு பேசுறதும், அவரு மேலே குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கீழே இறங்கி என்னடா எல்லாம் வாங்கிட்டியான்னு கேட்பாரு என்கிட்ட. நான் தான் பாக்ஸா வாங்கி பக்காடி ஃப்ரீசர்ல இருந்து எல்லாம் வாங்கி அது டோல்கேட்டை தாண்டி இதெல்லாம் வழக்கு வருமா என்னன்னு தெரியல, டோல்கேட்டை தாண்டி கொண்டு போய் கார்ல ஏத்திட்டு வந்தது எத்தனை பாக்ஸ் அப்படின்றது எனக்கு தான் தெரியும்.
ஸோ இது எல்லாமே மேடைக்கு ஒன்று கீழே ஒன்றா இருக்கும், நமக்கு கொஞ்சம் இது நேர்மையா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. அது மாதிரி பல காரணங்கள், பல நிகழ்வுகளை சொல்லிட்டே போகலாம். மனிதராக மதிக்காம, அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம, உன்னை எதை நம்பி வந்தாங்களோ அதை வந்து அதுக்கு எதிராக நம்பிக்கை துரோகமா இந்த மாதிரி பண்றது வந்து, அது மட்டும் இல்லாம ஈழத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை வந்து வலுப்படுத்திக்கிற மாதிரி ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கு வந்து அது ரொம்ப மன உளைச்சலா இருந்தது. அதனால விலகிட்டேன்.